ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. இன்றைக்கி ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் 2026 வரக்கூடிய எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் எப்படி ப்ரீவியஸ் இயருக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லாம் அதோட பேட்டர்ன் எந்த அளவுக்கு தரம் உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது நமக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன படிக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. அப்படி இருந்தும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம சேனல் அடுத்து அதில் என்ன ஸ்டடி பிளான் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன ஸ்டடி பிளான் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன சொல்கிறாங்க, இதில் என்ன சொல்கிறாங்கன்னே கேட்டுட்டு நம்ம மூவ் பண்ணி போகிறோமோ தவிர்த்து, நமக்கு கொடுத்துருக்கிறது சிலபஸ் டாபிக் கொடுத்துட்டாங்க. அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, அவுட் சோர்ஸில் எங்கே இருக்குது, அந்த அவுட் சோர்ஸ் நம்ம எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் திங்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய அகாடமிஸில் நான் பார்த்துட்டேன். நம்ம தமிழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே நம்மளோட டெலகிராம் சேனல்லே நான் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸ் மெட்டீரியலையும் நான் அனுப்பிச்சிருக்கேன். இனிமேல் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு டே வைஸ் பிளானில் என்ன நம்ம அவுட் சோர்ஸ் படிக்க வேண்டியது இருக்குதோ அதை மட்டுமே தனியாக எடுத்தும் நான் ஓன் நோட்ஸ் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவேன். ஆனால் நம்ம டெலகிராம் சேனலில் அனுப்பிச்சிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் பிடிஎஃப்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். விர்ச்சுவல் அகாடமியில் தான் எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது. அப்படிங்கும்போது அதை டவுன்லோட் பண்ணுறோம், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒர்க் அதிகம்தான். நான் டவுன்லோட் பண்ணி நான் மட்டும் படிச்சுக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே நான் படிக்கிறது என்னவோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன், என்னுடைய நோட்ஸும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய அகாடமிஸில் நான் பார்த்தேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஆக்சுவலாக தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் இது எல்லாமே பாருங்கள். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, தமிழ் சொல்வளம் இளங்குமரனார் அவர்களோட புக்கு, தமிழ் வளம் இளங்குமரனார் புக்கு, தமிழை பிழையின்றி எழுதுவோம், பயன்முறை தமிழ், கலைச்சொற்கள், மயங்கொலி சொல்லகராதி, மரபு தொடர் வரிசை, இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 20 இல்லை 22, அந்த 2 நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். 20 அவுட் சோர்ஸ் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு சிலது படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. அதில் நமக்கு செலக்டிவாக என்ன தேவையோ அதை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த புக்கு ஃபுல்லாக படிக்க முடியுமா நம்மளால்? நமக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்து ஒரு 5 சப்ஜெக்ட் படிங்கனாலே கடைசியில் அடித்து பிடிச்சி ஸ்கூல்லையெல்லாம் நம்ம பண்ணுற அட்டூழியே நம்மளுக்கே தெரியும். அப்போ இந்த 20 புக்கை தமிழுக்கு மட்டும் நீங்கள் அவுட் சோர்ஸுக்காக மட்டும் இதை படிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி நம்மளை சொல்லலை. அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடையதை இந்த நமக்கு அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டில் சிலபஸ் ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்தா போதும். ஓகேங்களா? அது நான் என்ன ஒரு புக்கில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி புக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மரபு தொடர் அகர வரிசை அப்படியெல்லாம் இருக்குன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழுக்கெல்லாம் யாரும் அவுட் சோர்ஸ் புக்கு எந்த காசு கொடுத்தும் யாரும் வாங்க தேவையில்லை. அதுதாங்க உண்மை. தமிழுக்கு இந்த மரபுத்தொடர் அகர வரிசையோ எதுவுமே நம்ம காசு கொடுத்து பே பண்ணி வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கூகுள் வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் அகாடமியில் இருக்குது. நம்மளுக்கு தமிழ் இணையவழி கல்வி அதுலேயும் நமக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதை சர்ச் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக நம்ம எடுத்துக்கலாம். அதை யாரும் தனிப்பட்ட முறையில்
பே பண்ணி வாங்க வேண்டிய. ஆனால் அதே பிடிஎஃப்பை ஃப்ரீயாக எடுத்த பிடிஎஃப்லேயே நிறைய பேர் பார்த்தா அதில் வந்து அவங்களோட அகாடமி வந்து மென்ஷன் பண்ணி தான் போடுறாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயும் நான் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்பில் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து கூகுள் வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்பில் வந்து டிஎன்பிஎஸ்சி திலகம் அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தேன்னா நல்லாயிருக்குமா? ஆனால் நிறைய பேர் அப்படி கொடுக்குறாங்கங்கிறதுக்காக அதை அவங்க வந்து மேனுவலாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாமே நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் அத்தனையுமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது, ஃப்ரீ வெப்சைட்டில் கிடைக்குதுங்க. அதுதாங்க உண்மை. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணவங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இது வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவுட் சோர்ஸ் வந்து காசு போட்டு வாங்கணும் தான். எதுக்கு வாங்கணும்? நான் இப்போ ஜிஎஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே 10,000 பக்கமாக இது அவுட் சோர்ஸ் புக் மட்டுமே வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, என்ன வெங்கடேஷன் சாரோட புக்கு A to Z என்ன தேவையோ அது எல்லாமே ஜிஎஸ்க்கெலாம் நான் வந்து வாங்கியிருக்கேன், அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருக்கேன். அப்படின்னா நான் தமிழுக்கு எந்த அவுட் சோர்ஸ் பிடிஎஃப்க்கும் நான் காசு கொடுத்து வாங்கலை. தமிழுக்கு வந்து ஒரு 2-3 அகாடமி மெட்டீரியல் வாங்கினேன், அது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை, நான் வச்சுருக்கேன். மற்றபடி நான் வந்து தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எதுவுமே வந்து நான் காசு போட்டு வாங்கலை. அதே மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஜிஎஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே அவுட் சோர்ஸ் நான் வந்து ஒரு லிஸ்ட்டு கூட உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜிஎஸ்க்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸும் கண்டிப்பாக இனிமேலாம் படித்து தாங்க ஆகணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு குரூப் 1க்கு எலிஜிபிள் இருக்குது, குரூப் 2க்கு எலிஜிபிள் இருக்குன்னா நீங்கள் வந்து குரூப் 1 குரூப் 2 வந்து ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டு கொடுங்க. ஓகே, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆனுவல் பிளானர் வந்து நான் அன்றைக்கி வந்திருந்த அன்றைக்கி கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க சொன்னதை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. சில விஷயங்கள் வந்து நமக்கு ஃபேவரபுளாக பார்க்கும்போது முரண்பாடாக இருந்தாலுமே அவங்க சொன்னதை சொன்ன டைமுக்கு December 4க்குள்ளே வருங்கிற மாதிரி ஒரு ரிலீஸ் நியூஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஆல்ரெடி. அவங்க வந்து கரெக்டாக December 3 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ, கால்ஃபர் எப்போ, எக்ஸாம் எப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. இனி நம்ம வந்து சிலபஸ் எடுக்கிறோம், படிக்கிறோம், நமக்கு தேவையான அவுட் சோர்ஸு படிக்கிறோம், நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். இப்படி தான் இருக்கணுமோ தவிர்த்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டுருக்கிறதுல யூஸ் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும், ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணாலும், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தமிழுக்கு வந்து இனிமேல் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கு, சிலபஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்சில் எல்லாம் ஜாயின் பண்ணாதீங்க. அவுட் சோர்ஸும் சேர்த்து கொடுக்குற மாதிரி டெஸ்ட் பேட்சை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஜிஎஸ்க்குமே அப்படி தான், அது கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். என்னைய கேட்டால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் படிக்கலாம், படிச்சுட்டு ஓனாக உங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சிலபஸ் டாபிக் வச்சுட்டு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கூட நீங்கள் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபீஸ் பே பண்ணி நான் ஜாயின் பண்ண போகிறேன் இப்போது அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன் நான். ஓகேங்களா? கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டென்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பே பண்ணி ஜாயின் பண்ணி படிக்கிறதுனா கூட ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ இருந்து ஒவ்வொரு அகாடமியாக இது இப்போது ஒரு பேட்ச் போடுவாங்க. இப்போ ஒரு 4-5 மந்த்ஸுக்கு 3 மந்த்ஸ் கழித்து இன்னொரு பேட்ச் போடுவாங்க. அதுக்கப்புறம் பேட்சுக்கெல்லாம் இங்கே வந்து யூடியூப்பில் பஞ்சமே கிடையாது. ஓகே, நிறைய பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தான் கரெக்டாக சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் நம்ம கரெக்டானதில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோமா, நம்ம போகிற பாதை சரியா அப்படிங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ரேர் தான். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு கிடைக்கல, இல்லை நல்ல போஸ்ட்டில் வந்து கிடைக்கல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது.
சரி நீ இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நான் வந்து ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன், நான் இப்போ தான் ஃப்ரெஷர், அப்படி இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. கொஞ்சம் பாருங்கள். ஆனுவல் பிளானர் வந்து நான் அன்றைக்கி வந்து என்னென்ன எக்ஸாம் என்னென்ன டேட்டுன்னு மட்டும் நான் அன்றைக்கி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நமக்கு தேவையான முக்கியமான 3 எக்ஸாம் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். குரூப் 1 வந்து கால்ஃபர் எப்போ பண்ணாங்கன்னா ஜூன் 23. எப்போ எக்ஸாம்? செப்டம்பர் 6ஆம் தேதி. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து ஜூன் 23 கால்ஃபர் பண்ணாங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. ஓகே ஓகே. குரூப் 2 ஏ ப்ரிலிம்ஸ் பாருங்கள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி கால்ஃபர் பண்ணுறாங்க. எக்ஸாம் டேட் வந்து அக்டோபர் 25. சரிங்களா? குரூப் 2 ஏ ப்ரிலிம்ஸ் வந்து ஆகஸ்ட் 11 கால்ஃபர் பண்ணாங்க. எக்ஸாம் டேட் வந்து அக்டோபர் 25ஆம் தேதி. அவங்க சொல்கிற டேட் மாதிரி அதே பிக்சரை வந்து நான் காமிச்சு தான் வந்து கால்ஃபர் பிக்சரை வச்சு தான் நான் ஆனுவல் பிளானர் பிக்சர் வச்சு தான் நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தேவைங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போது ஆகஸ்ட் 11 அந்த நம்பர்ஸ் போட்டிருந்தா இது என்னென்ன நமக்கு சிலருக்கு வந்து இது எந்த மாதம்னே டக்குன்னு மைண்ட் செட் ஆகாது. அதுக்காக தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? குரூப் 2 ஏ ப்ரிலிம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 11, எக்ஸாம் வந்து அக்டோபர் 25. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி, 2025 டிசம்பர் 4ஆம் தேதி. இன்னையிலிருந்து குரூப் 2 ஏ ப்ரிலிம்ஸுக்கு 325 நாட்கள் உள்ளது. அப்போ நான் 320 நாள் வரைக்கும் நான் படிச்சுட்டு அந்த 5 நாள் நான் போய் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு லிபரல் ஸ்டடி பிளான் எடுத்துக்கிட்டு எனஃப் டைம் எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக வித் ரிவிஷனோட ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணும்போதே ரிவிஷன் கூடவே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிவிஷனுக்கு மட்டுமே அப்படின்னு ஒரு ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது நமக்கு ப்ரிப்பேர் ஃபுல்லாக 100% ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் ரிவிஷனும் இருக்கணும். ப்ளஸ் அது இல்லாமல் ரிவிஷனுக்கு மட்டுமே ஸ்டடி பிளான். இது எல்லாமே எப்போத்துக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போத்துக்குள்ளே பண்ணியிருக்கணும்? கால் ஃபார் டேட் நோட்டிஃபிகேஷன் டேட்டோட நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷனும் முடிச்சிருக்கணும். கம்ப்ளீட்டாக ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூலையும் நம்ம முடிச்சிருக்கணும். நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் ஒன்லி டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு தான். ஓகே, யூனிட் வைஸ் ஃபுல் மாடல் இல்லை ஃபுல் மாடலை எல்லாம் A to Z ஃபுல் மாடல் அந்த மாதிரி தான் எழுதுகிற மாதிரி வச்சுக்கணும். இல்லை இது வரைக்கும் வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக படித்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நம்ம எக்ஸாம் வரைக்கும் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படி தானே நம்ம போவோம். அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு மோர் தென் டைம் இருக்குது. அப்போ அந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த வருஷத்தோட ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும். ஏன்னா நம்ம வருஷம் பூரா என்ன போடுறாங்க, ஆனுவல் பிளானர் என்ன வருது, எப்போ நோட்டிஃபிகேஷன், எப்போ எக்ஸாமு, எந்த பேட்சில் எந்த அகாடமியில் என்ன பேட்ச் போடுறாங்க, இதுவே ஒரு நம்ம என்ன இதுக்காக நேர்ந்து விட்டு ஆளுகளாங்க. இதை பார்க்குறதே வேலையாக நமக்கு. ஓகே, நம்ம இந்த வருஷம் வந்து படிக்கிறோம், ப்ராப்பராக படிக்கிறோம், மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கிறோம், போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம வேலைக்கு போயிடணும். ஓகே, நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்கில் கிளியர் பண்ணி ஒரு ஜாப் போயிடணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற டேட்டுக்கு முன்னாடியே படிக்கிறது ப்ளஸ் ரிவிஷன் ரெண்டையும் முடிச்சுக்கணும். அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் ரெகுலராக எழுதணும். அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, சாரி, ஒருத்தர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அந்த ஓகேவா அப்படின்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா சரியா அப்படி கேட்க சொல்லியிருந்தீங்க. மாற்றிக்கிறேன் நான், இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஓகே, அதுவும் ஓகே தான் வருது பாருங்கள், அந்த பழக்கம் மாறாது இல்லைங்களா? ஓகே, குரூப் 4 இதுதான் வந்து ரொம்ப பேர் எழுதுகிற ஒரு 20 லட்சம் பேர் எழுதுகிற ஒரு எக்ஸாம். அது வந்து கால்ஃபர் எப்போ பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 6ஆம் தேதி பண்ணுறாங்க. எக்ஸாம் எப்போது பாருங்கள், இதில் போடாமல் இருக்கேன் பாருங்கள், டிசம்பர் 20ங்க. ஓகேங்களா?
ஓகே, டிசம்பர் 20ஆம் தேதி. இப்போது இன்றைக்கி டேட் என்ன? 4 டிசம்பர். இன்னையிலேருந்து எத்தனை நாட்கள் இருக்கிறது? 381 நாட்கள் இருக்கிறது. எத்தனை நாள் இருக்குது? 381 நாட்கள். 381 டேஸ் இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. அப்போது இந்த பார்ட் டைம் ஜாப் போகிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் உங்கள் வேலைகளையும் கவனிங்க. கொஞ்சம் ஃப்ரீ லிபரல் ஸ்டடி பிளான் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டடியும் ஈக்குவலாக கொண்டு போங்க. ஏன்னா ஒரு வருஷம் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. ஓகேங்களா? இல்லை எனக்கு வேறு எதுவும் இல்லை, நான் வந்து படிக்கிற ஒர்க் தான் ப்ளஸ் வீட்டு வேலைகள் அந்த மாதிரினா நீங்கள் செல்ஃபாக வந்து நீங்கள் ரெகுலராக என்ன பிளானு அதை வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிங்க. அதுவும் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க அதுக்காக இதை விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்ல வரலைங்க. கொஞ்சம் லிபரல் ஸ்டடி பிளான் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாராளமாக நமக்கு கொஞ்சமாக டைமில் நம்ம படிக்கிற மாதிரி கிடைக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதையும் பார்க்கலாம் இதையும் பார்க்கலாம் தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போது 381 நாட்கள் இருக்குதுங்க. டிசம்பர் 4ஆம் தேதியோடு நான் வந்து பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு நாளைக்கு என்ன படிக்கணும், ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருந்த பிளானே வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஜூன் டைமில் நமக்கு எக்ஸாம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து நான் அந்த மாதிரி ஒரு பிளான் ஏன்னா நம்ம இப்போ ஆனுவல் பிளானர் வருது, நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. நமக்கு 381 நாள்லாம் கொடுத்து அப்புறம் எக்ஸாம் வைப்பாங்கன்னு நம்ம எனக்கு கனவாக இது பண்ண முடியும். அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஓகே, இனி வந்து நான் ஒரு பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 20% வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நான் அதை இப்போ கொடுக்கல. கொஞ்சம் ஃப்ரீயாக அனலைஸ் பண்ணுங்கள். நான் நம்ம சேனலே நிறைய வந்து டெலகிராமில் வந்து பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. நான் வந்து கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட்டாக அது ஓகேவா அந்த ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட ஸ்டடி பிளான் ஃப்ரீ பேட்சா இல்லை பேமெண்ட் பேட்சா அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து ஃப்ரீ பேட்ச் தான் கொடுக்க போகிறேங்க. ஃப்ரீ பேட்ச்னால் அதாவது நான் ஒரு டே வைஸ் நான் ஒரு பிளான் கொடுத்துருவேன். அதுலேயே வித் ரிவிஷன் இருக்கும், அதுலேயே ஒன்லைனர் இருக்கும். நம்ம என்ன அன்றைக்கி படிக்கிறோமோ அது அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒன்லைனர் கொஸ்டின்ஸாகவும் ஒரு வீடியோ வரும், ஒரு கிளாஸ் வீடியோ வரும். அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. அன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா அடுத்த நாள், ஏன்னா நமக்கு தான் இப்போ டைம் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் அன்னைக்கு போட்ட மாதிரி பிளான் வந்து நமக்கு தேவைப்படாது. அப்போ இன்றைக்கி ஒரு டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா இது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் அதோட ஒன்லைனர் வீடியோ வரும், அதுக்கு அடுத்த நாள் வேறு அடுத்த டாபிக். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் கொஞ்சம் லிபரலாக கொடுத்து ஒரு பிளான் வந்து வித் மேக்ஸோட தமிழ் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ். நீங்கள் அதை வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வர மாதிரி தான் இருக்கும். சில டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு சில டாபிக் வந்து இது குரூப் 1ல் மட்டும்தான் இருக்குது, இது குரூப் 2ல் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது 1 2 இருந்தாலும் அதை வந்து நான் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? அப்புறமெல்லாம் மீதி எல்லாமே வந்து குரூப் 4 படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது சிலபஸ் எல்லாம் சேம் தான் பார்த்துருப்பீங்க. தரம் வந்து குரூப் 1 லெவலில் இருக்கும், அவ்வளோதான். தப்பே கிடையாது. குரூப் 4க்கு நீங்கள் குரூப் 1 தரத்தில் படித்தாலும் கவலைப்படாமல் போய் எக்ஸாம் எழுதலாம். குரூப் 4ஓட தரம் அப்படின்னா இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க கொஷின்ஸு. கொஞ்சம் குரூப் 1ல் கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்குறாங்க, குரூப் 4ல் கொஞ்சம் டைரெக்டாக கேட்குறாங்க. அதுவுமே இப்போ கூற்று காரணம் அந்த மாதிரிலாம் வந்துட்டதுனால குரூப் 1 லெவலில் படித்தாதான் குரூப் 4 கிளியர் பண்ண முடியுங்கிற மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? சரிங்களா? 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். பேட்ச் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ பேட்ச் அப்படின்னாலும் ஒர்த்தாக கொடுக்குற பேட்சும் இருக்காங்க. ஃப்ரீ பேட்ச்லேயே ரொம்ப ஒர்த்தாக ரொம்ப கரெக்டாக கொடுக்குற பேட்சும் இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுற பக்கத்தில் இப்போவுமே அவுட் சோர்ஸு எல்லாம் கலெக்ட் பண்ணாமல்
ஸ்கூல் புக் மட்டும் கொடுக்குற பேட்சும் இருக்கும். அது வந்து நம்ம தான் அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க இன்னொரு பேட்சோட ஸ்டடி பிளானை ஒரு நிமிஷம் எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பேட்சோட ஸ்டடி பிளான் வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அந்த மாதிரி கரெக்டாக பேட்சோட ஸ்டடி பிளான் அவங்க எதுக்கு ஷெட்யூல் எதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க, அந்த ஷெட்யூலை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா தான் ஜாயின் பண்ணணும். ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க, அடுத்து பேட்ச் போட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஷெட்யூல் முடிச்சுட்டு 4th ஷெட்யூல் நம்ம ஃபாலோ பண்ண முடியலன்னா அது ஒரு பிரேக் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆயிரும். நம்ம அடுத்த ஷெட்யூலையும் ஃபாலோ பண்ணி ஏற்கனவே ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு டக்குன்னு போய் ஜாயின் பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போகலாம். நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளோட பேட்சில் வந்து நெக்ஸ்ட் வீக் திலகம் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஸ்டடி பிளான் வந்து சொல்லிவிடுவேன். அதுபடி டெய்லியும் வந்து நம்ம ப்ராப்பராக மூவ் ஆன் பண்ணி போவோம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லிபரல் ஸ்டடி பிளான் தான் நான் கொடுப்பேன். ஏன்னா என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எனக்கு தெரியும், ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க எல்லாருமே இருப்பீங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான டைமே இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்காக எக்ஸாம் வரைக்கும் நான் படிச்சுட்ருப்பேன் அப்படி கிடையாது. கால்ஃபர் வரைக்கும் நம்ம படிப்போம், கால்ஃபருக்கு அப்புறம் எக்ஸாம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணுவோம், டெஸ்ட் எழுதுவோங்கிறது அது அந்த காலம். இப்போ வந்து கால்ஃபர் வரைக்கும் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிடணும். கால்ஃபர் வந்த உடனே டெஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறோம், அதை ரிவிஷன் பண்ணுறோம், அதை டெஸ்ட் எழுதுகிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நம்ம பிளான் வந்து கொண்டு போய்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போது குரூப் 2A-க்கு 325 நாட்கள் உள்ளது. குரூப் 4க்கு 381 நாட்கள் உள்ளது. இன்றைய நாள் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி. எல்லாமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் வந்து ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஸ்டடி பிளான் என்னங்கிறத நான் கொடுத்துட்றேன். அதுபடி டெய்லியும் கொஞ்சமாக நமக்கு சிலபஸ் டாபிக் கையில் இருக்குது, நமக்கு ஸ்கூல் புக் கையில் இருக்குது, நமக்கு ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாமே கையில் இருக்குது. நம்மக்கிட்ட அவுட் சோர்ஸ் தேவையான தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸும் நமக்கு பிடிஎஃபாக கையில் இருக்குது. நமக்கு அது இல்லாமல் ஜிஎஸ்ஸுக்கும் அத்தனை அவுட் சோர்ஸும் வந்து நமக்கு தேவையான அவுட் சோர்ஸ் எல்லாமே கையில் இருக்குது. அப்போ நம்ம ஏன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்ருக்கணும்? நம்மளாம் ஒரு பிளானை க்ரியேட் பண்ணுறோம், உட்காந்து நம்மளாம் வந்து டெய்லி ஒரு டார்கெட் வச்சுக்கிறோம். இந்த டார்கெட்டை அன்றைக்கி முடிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். நமது கடமையை நாம் செய்வோம், நல்லதே நடக்கும். ஓகே, சரிங்களா? நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் வந்து ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி, WORK TNPSC, கேப் இல்லாமல் ஸ்பெல் டைப் பண்ணுங்கள். W மட்டும் கேபிட்டல் லெட்டர். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கு இடையிலையுமே ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணிடுவேன். அது ஸ்டடி பிளான் ரெடி பண்ணுறதுல சில சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது கமெண்ட்டு கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கருத்து என்னென்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். நம்மளோட ஓவரால் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கலாம், ஆனால் அதுக்காக நமக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக டிஎன்பிஎஸ்சியை மறந்துட்டு மட்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? கொஞ்சமோ அதிகமோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம், நம்ம டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரண்ட் அப்படின்னா டெய்லியும் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேரிங் நாலேஜ் வந்து ஏதாவது ஒன்று படிச்சுட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஏதாவது பார்த்துட்டு இருங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நான் வந்து ஒரு பிளான் கொடுத்துறேன், அதுபடி மூவ் ஆன் பண்ணி போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.